ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், வந்தாச்சு விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ். ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான அப்டேட் வந்து இப்போ அஃபிஷியலாக கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்போன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ், கம்மிங் ஆகஸ்ட் உடைய செகண்ட் வீக்கில் வந்துட்டு விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது ரிலேட்டட் நானுமே ஒரு ப்ரொடக்ஷன்ட்ட கேட்டேன். ஸோ அவங்களுமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. எஸ், கம்மிங் ஆகஸ்ட் செகண்ட் வீக் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 11 அப்படிங்கிறது தான். ஸோ ஆகஸ்ட் 11 வந்துட்டு விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் உடைய மெயின் ஈவெண்ட் வந்து நடக்கும். அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அடிஷனல் அப்டேட் நமக்கு மோஸ்ட்லி அன்றைக்கி அப்டேட் கிடைச்சிரும். அதே போல் அதுக்கான ப்ரிலியூட் ஷோஸ், டான்ஸ் ஷோஸ், இதுக்கான அப்டேட்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளாக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு ஃபேவரட் பேர்ஸ் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு போயிடுச்சு அப்படின்னா, அதாவது 1ஆம் தேதிக்கு அப்புறம் இதுக்கான ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பேரலாக சீரியல் ஷூட்டு, அதே போல் நைட் ஷூட்லாம் வந்துட்டு இங்கே டான்ஸுக்கு ஈவெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போகும் அந்த 10 days. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் இது வந்து கன்ஃபார்ம்டான ஒரு அப்டேட் தான். ஸோ அஃபிஷியலாக அந்த இதுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த இன்விடேஷன் மாதிரி. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்மாக அதே போல் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நம்பர் ஆஃப் அந்த அவார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒவ்வொரு டைம் அவங்க சொல்லிட்டு இருக்கோம் நான் பிரைம் டைம் தனியாக, பிரைம் டைம் தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவங்க வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த டைம் ஆச்சு அப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் நம்ம சார்பாக வச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து அவார்ட்ஸ் இல்லாமல் போயிருது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பிரைம் டைம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதில் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் சீரியல் வச்சுட்டு அதுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதர் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு ரெகக்னிஷன் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறது. அதே போல் இந்த டைம் வந்துட்டு 2023க்கான சீரியல்ஸ் மட்டும்தான். ஸோ 24 லான்ச் ஆன சீரியல்ஸோ இல்லை 23 பாதியில் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சீரியல்ஸ்க்கும் வந்துட்டு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்குள்ளெல்லாம் எண்ட் ஆயிருந்தால் அந்த சீரியல்லாம் நாமினேட்டே எடுத்து கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு ஹையஸ்ட் டிஆர்பி சீரியல்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் நல்ல ஒரு ஆடியன்ஸ்க்கு பிடிச்சவங்களாம் கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடந்தாச்சு. ஒன்று வந்து விகடனும், இன்னொரு பக்கம் வந்துட்டு பிஹைண்ட் வுட்ஸ். ஸோ நிறைய விமர்சனங்கள் அங்கேயும் எழ ஆரம்பிச்சது தான். ஸோ அதையெல்லாம் இவங்க ரெக்டிஃபை பண்ணி நல்ல ஒரு கேட்டகரியோடு வந்தாங்க அப்படின்னா இந்த ஷோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அஃபிஷியலாக அந்த இன்விடேஷன் வந்தவொடனே உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஷேர் பண்ணுறேன். அதே போல் அந்த ப்ரிலியூட் ஷோஸாக இருக்கட்டும், இல்லை டான்ஸ் ஷோஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடைச்சதுனாலும் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.